இன்றைக்கி வீடியோவில் ப்ரான் மேக்ரோனி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 250 கிராம் ஆஃப் மேக்ரோனி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப்ஸ் வாட்டர் ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ப்ரானுக்கான மேரினேஷன் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட். இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க 20 to 25 ப்ரான்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா 20 to 25 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் ஆட் பண்ணி 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எறா ஃப்ரை பண்ண அதே பேனில் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றுபட வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் சோக் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேக்ரோனி நல்லா வேவுறதுக்காக நான் இதில் 2 கப் வாட்டரையும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது மேலே கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேக்ரோனி எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.